கடைசியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆக போகுது. நம்ம லாஸ்ட்டாக நம்ம சேனலில் நீங்கள் நம்ம அழகர் கோயிலோட விளாக் பார்த்துருப்பீங்க. ஹாய் டிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் உங்கள் துணிவு ஹெல்ப் பண்ணவேன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதுக்கடுத்து நம்ம சேனலில் எந்த வீடியோவுமே வந்திருக்காது. கண்டென்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மக்கிட்ட கண்டென்ட் இருந்துச்சு, ஆனால் பண்ணுறதுக்கு டைம் தான் இல்லை. என்ன கொடுமை சரவணன். ஸோ அதான் அடுத்து நம்ம சேனலில் வீடியோ வருமா வராதான்னு சொல்லி உங்கள் பல பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுதான் நம்ம இந்த விஷயத்தையே நம்ம கண்டென்ட்டாக நம்ம சேனலில் மாற்றிட்டோம். What is sudden surprise? ஹாய் ஃபேம், நான் உங்கள் டிடிஎஸ் நவீன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கடைசியாக நம்ம சேனலில் அழகர் கோயில் விளாக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக அதை வந்து 28 ஏப்ரல் 2023 நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து நம்ம சேனலில் வீடியோ எதுவுமே வந்திருக்காது. கண்டென்ட் இருந்தும் நம்மளால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அப்போ நான் 12th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நம்ம ஃபுல் டைம் நம்ம 12th படிக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சொல்லும்போது நினைக்கிறேன் என்ன சிரிப்பு. நம்ம 12th படிக்கிறது ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நம்ம சேனல் நம்மளால் கண்டென்ட் பண்ண முடியலை. அதாவது வந்து எப்படின்னா, இப்போ மார்னிங் ஸ்கூல் வந்து காலைல 8 மணிக்கு, ஈவினிங் வந்து 5:30 மணிக்கு முடிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு 6 ஆயிரும். வீட்டுக்கு வந்ததும் நான் வந்து படிப்பேன்னா எப்படின்னா, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு போவேன், பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். ரிப்பீட்டு. அது என்ன, காலைல 5 ஸ்கூலுக்கு போவேன், அங்கே போய் இருப்பேன், வருவேன், ஹோம்ஒர்க் பண்ணுவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், ரிப்பீட்டு. இந்த மாதிரி ரிப்பீட்டு போட்டு நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு நம்ம லைஃப்பில் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட்டு வந்துச்சு. அது வேறு யாரும் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் தான். அப்படி ட்விஸ்ட்டு வந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு எல்லா நேரத்தில் ஜாலியாக இருக்க நம்ம பசங்க 12th பசங்க மட்டும் கரெக்டாக பப்ளிக் எக்ஸாம் தான், பப்ளிக் எக்ஸாம்டா படிச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லி மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு கூட நம்மலாம் படிச்சிருப்போம். நம்ம வந்து எல்லாம் வச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி நான் நல்லாவே படித்தேன். அதாவது சீரியஸாகவே நல்லா படித்தேன். முன்னாடி சொன்ன மாதிரிலாம் கிடையாது, சீரியஸாகவே நல்லா படித்தேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்போ நான் நல்லா படிச்சிருக்க நேரத்தில் எதிர்பாராத ட்விஸ்ட் வந்துச்சு. அதுதான் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம், அதாவது 2 months பிஃபோர் நமக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதில் என்னுடைய ரைட் ஹேண்ட் வந்து 2 போனுமே உடஞ்சிச்சு. நான் எக்ஸ்ரேயோட பிக்கப் கூட போடுறேன். 2 போனுமே உடஞ்சி நமக்கு ஹேண்டை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து கை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட் பண்ணி உள்ளே வந்து பிளேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஹாஸ்பிட்டல் போனதுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா பிப்ரவரி 27 ஆக்சிடெண்ட் ஆகுது. 28 ஒரு நாள் தான் இருக்குது. மார்ச் 1 எக்ஸாமினேஷன் போய் எப்படியாவது எழுதியே ஆகணும். ஆனால் நம்மளால் கையோட ரைட் ஹேண்ட் தான் வந்ததுனால ரைட் ஹேண்டில் எழுத முடியாது. சரி, அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூலுக்கு முதல் வேலையாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணப்போ வந்து அங்கேருந்து எங்களுடைய பிரின்ஸிபல் சார் வந்து அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஸ்கிரைப் டீச்சருக்கு போய் நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம். ஸ்கிரைப் டீச்சர் நல்ல வேலை எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லக்கு இருந்திருக்குனால ஸ்கிரைப் டீச்சர் டக்குன்னு உடனே வந்து எழுதுறதுக்கு நாங்கள் ஓகேவாயிருச்சு. அப்புறம் மார்ச் 1 எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் ஸ்கிரைப் டீச்சர் வச்சு எழுதியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் போய் அட்மிட் ஆகி ஆப்ரேட் பண்ணி கையை பிளேட் வச்சு சேர்த்துட்டாங்க கையை. அதுக்கடுத்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு, கையை சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம்லாம் ஒரு வேளை எல்லா எக்ஸாமே நம்ம ஸ்கிரைப் டீச்சர் வச்சு தான் எழுதி முடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆப்ரேஷன்லாம் முடித்து வந்துட்டோம். வந்தால் நான் ஏப்ரல் 1 நான் அந்த எல்லா வீடியோவும் நான் அவங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ண நினச்சேன். பட் அது மே 2 வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. அதனால நான் இந்த வீடியோ மூலமாக நான் அவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஐ லைக் டு தேங்க் டு ஆல் த பர்சன்ஸ் who helped me to write this public examination. My principal sir, my senior principal ma'am and my vice principal ma'am and my parents, all my teachers and scribe teachers. I like to thank everyone. மனசே மாதிரி இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. I like to end this video. அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? Will you give up?
அப்படின்னு சொல்லி வேணான்னு நினச்சிங்க. அப்படிலாம் கிடையாது. நான் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நம்ம இப்போ எல்லாம் பழையபடி ஆகியாச்சு. நம்ம எக்ஸாமும் கடந்து வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சேனலில் இனிமேல் நமக்கு வீடியோவுக்கு பிரேக் கிடையாது. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். அதாவது மே 2 இன்னைக்கு ஆரம்பிக்குது. இன்னிலேருந்தே நம்ம சேனலில் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு நம்ம சேனலில் ரெகுலராக இனி வீடியோ வரும். ஒரு இன்ட்ராப்ஷனுமே இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ எந்த டைமிங்கில் அப்லோட் ஆகிருக்கோ இனிமேலும் எல்லா வீடியோவுமே அதே டைமிங்க்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே மறக்காமல் பண்ணிடுங்க. See you, டாடா, பை பாய், செச்சீஸ்.